இயேசுவுக்கே புகழ். இன்று நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மத்தேயு 10வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது, ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோரும், என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள் என்று இயேசுதான் இதை கூறுகிறார். அவரிடம் நாம் மிகுந்த அன்பு கொள்ள வேண்டும் என்பதுதான். பாசத்துடன் வளர்த்த பெற்றோரும் பாலூட்டி வளர்த்த பிள்ளைகளும், பாசத்துடன் வளர்த்த பெற்றோரும் பாலூட்டி வளர்த்த பிள்ளைகளும், நான் வாழ்ந்த காலத்து நண்பர்களும் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ. விண்ணுலக தந்தையே, இதோ நாங்கள் உம்முன் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை முழு மனதோடு அன்பு செய்து உம் திருவுளத்தின்படி வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆனாலும் எமக்கான உம் திருவுளம் எங்களை சுற்றியுள்ள பலராலும், ஏன் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாலும் கூட விரும்பப்படுவதில்லை ராஜா, எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நாங்கள் எங்களை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து கொள்வது போலவே நாங்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் சவுல் அரசரை போல ஆகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அவர் இறைவனுடைய திருவுளத்தை பின்பற்றவும் இல்லை, முழுமையாக மனம் திரும்பவும் இல்லை. அது அவருடைய சந்ததிகள் அனைவருக்கும் அழிவை கொண்டு வந்ததை படிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தவறுகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பாவங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தப்படாமல் இருக்கட்டும். தன் இளமை காலம், குடும்பம் மற்றும் லட்சியங்களை அழிக்க முயன்ற சவுலை மன்னித்த தாவீது அரசரை போல நாங்கள் வாழ வேண்டும். தன்னை சுற்றியிருந்த அனைவரையும் நேசித்து கவனித்து வழி நடத்திய தாவீதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும். தாவீதின் குடும்பத்தைப் போலவே எங்கள் நீதிக்காகவும் மன்னிப்பிற்காகவும் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கைக்காகவும் எங்கள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் விசுவாசத்தில் நாங்கள் நல்ல முன்மாதிரிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் விளங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா புகழும் நன்றியும் ஆட்சியும் உமக்கே உரித்தாக. என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.